ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இங்கே நைட் ஆக போகுது. ஸோ நான் இன்றைக்கி என்னென்ன டின்னர் பண்ணுறேன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்ன செய்கிறேன்றதை பார்க்கலாம். இப்போ தான் வந்து நான் ஷார்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம். வாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சட்னி அரைக்க போகிறேன். மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவு இட்லி மாவு இருக்குது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் இன்றைக்கி தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ தோசை ஊற்றிட்டு ஆல்ரெடி கார சட்னி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணலான் இருக்கேன். என்னோடய சட்னி ரெடி பண்ணிட்டேன். நான் இப்போ தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன். எனக்கு முழு தேங்காய் கிடைக்கல. இந்த மாதிரி துருகுன தேங்காய் இருக்கு இல்லையா, துருவின தேங்காய் அது வந்துட்டு இங்கே கிடைக்கும். அதுதான் நான் வச்சு இன்றைக்கி சட்னி பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிற தேங்காவுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள், என்னென்ன பண்ணுறேன்றதையும் பாருங்கள். இங்கே நான் ஏன் வேக வேகமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாரும் வந்து கிச்சனுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக சமைச்சிட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டோன்னா வர்றவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுவேன். நான் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக பேசுகிறேன். இதுதான் வந்துட்டு என்னோடய லஞ்சு. நான் கொஞ்சம் லஞ்சே வந்துட்டு லேட்டாக தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. நான் இப்போ டின்னர் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் லேட்டாக தான் சாப்பிடுவேன். அதனால் இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றேன். என்னென்ன சாப்பிட்றேன்னு பாருங்கள். இது வந்துட்டு பன்னீர், இதுக்கப்புறம் கேரட்டு, இது வந்துட்டு மோர் எல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் டயட்டில் இருக்கேங்க. ரொம்ப வெயிட் அதிகமானதுனால சரி டயட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் சட்னி அரைக்க போகிறேன். நான் இப்போ வந்துட்டு தேங்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வீணாக போயிடக்கூடாதுல, அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் இதாக இருக்குது, அதுதான். இப்போ நம்ம தேங்காவை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். ஏன்னா இது ரொம்ப ஜில்லுப்பாகவே இருக்கும். இதில் சட்னி வரணும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த தேங்காயில் நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு தாளித்து போட்டுக்கலாம் எப்போதும் போல். இப்போ நான் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் இப்படி தான் இருக்கும். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், தெரியுதா? இப்படி தான் இருக்கும். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு மிளகா கொஞ்சம் பெரிய மிளகாயாக இருக்கும், அது வந்துட்டு காரமாக இருக்காது. ஒரு கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அது நல்லா காரமாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இப்போ நான் என்ன மிளகா வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த மிளகா தான். ஏன் இப்படி வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் அடியிலையும் வந்துட்டு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே காம்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருவேன். இப்படி கவர் பண்ணி வச்சுருவேன். அப்போ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொத்தமல்லிக்கு நான் அப்படி தான் பதுவேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் வச்சுருப்பேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் நாள். இப்போது தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்காக பச்சை மிளகா, தேங்காய் துருவல், ஒரு துண்டு இஞ்சி, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காசரி வாங்க போகிறப்போ பொட்டுக்கடலை கம்மியாக இருக்குன்றதை நான் மறந்துட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. இந்த சட்னிக்கு இது போதும், இப்போதைக்கு இது போதும். மற்ற ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தேவைப்படும். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்த பாக்கெட்டும் காலி. இப்போ நான் ஒரு ட்ரிங்க்கு சொன்னேன்ல, அந்த ட்ரிங்க்கு இப்போ நம்ம நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சிடணும். அதுக்கு நான் இப்போ வந்துட்டு சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொதிக்க வைக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி துண்டு துண்டாக வெட்டிட்டு அதையும் தட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்னமன் ஸ்டிக் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வடிகட்டிட்டு மஞ்சள் பொடியும் வேணா உங்களுக்கு ஹனி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே பிடிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பிஞ்சு
புழிஞ்சு விடுங்க லெமன். அவ்வளோதாங்க. அந்த ட்ரிங்கை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு, ரொம்பவும் மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பு திப்பையாக இருக்கிற மாதிரி அரைச்சி நம்ம தாளித்து ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ ரெடியாக அரைச்சிட்டேன். வாங்க இப்போ தாளித்து கொட்டிடலாம். என்னடா தாளிக்க போகிறாளேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. அந்த தாளிப்போம்ல, அந்த தாளிப்பு இது வந்துட்டு என்கிட்ட இல்லைங்க. இருக்கிற இந்த சட்டியில் தான் வந்துட்டு தாளிக்க போகிறேன். எப்போதும் போல் தான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை அவ்வளோதான் எடுத்து ஊற்றிட வேண்டியது. இப்போது பேன் வந்துட்டு காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் காஞ்ச பிறகு நான் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம தாளித்து கொட்டிட வேண்டியதான். கொஞ்சம் சவுண்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, வீட்டில் உள்ள பசங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே எல்லாருக்குமே தெரியும் இது என்னோடய பூஜா செட்டு. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஐயப்பன் சுவாமி. எங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கேன், ஆனால் கனடாவில் சுவாமி இது கோவில் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சுங்க. அந்த பையன் மாலை போட்டிருக்கிற பையன் அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. ஏதோ பிரசாதம் கொடுத்துருக்காங்களாம், அந்த பிரசாதத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு மீதி இந்த வீட்டில் இருக்கிற மற்ற பசங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா, அந்த சட்னியை இந்த கிண்ணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லை கெட்டி சட்னி மாரி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதிலேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு அப்படியே கலக்கி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றுவோம். நம்ம வீட்டில் அப்படி தானே பழக்கம். ஆஹா, இங்கே ஓவராக வச்சுட்டேன். நக்கி பார்த்தேன், கொஞ்சோண்டு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் அந்த உப்பையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு, நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கடமை முடிந்தது. பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரில, கொஞ்சம் கிச்சன் வந்துட்டு கசகசம் தான் இருக்குது. அதனால் நான் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக தொடச்சிட்டு நம்ம இப்போது தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆகிடும். நம்ம தோசை சீக்கிரமாக ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் எப்போதுமே கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றுவேன். இந்த மெலிசான தோசைலாம் ஊற்ற மாட்டேன், ஏன்னா லேட்டாக வரப்போ இன்னும் நல்லா இருக்காது. ஸோ மொத்தமான தோசையை ஊற்றிட்டு இப்போ எப்படி தோசை வருதுன்னு மட்டும் பாருங்கள். என் மாமியார் வீட்டிலேருந்தே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, தோசை ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா புகை வருது. இதில் தான் நான் இப்போ தோசை ஊற்ற போகிறேன், எப்படி வருதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கும் ஒட்டிக்குதா இல்லை வெட்டிக்குதான்னு பார்த்துப்போம். இப்போது உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா, எக்ஸாஸ்டர் ஃபேன் போட்டிருக்கோம், புகை அதிகமாக வந்ததுனால. அதனால் உங்களுக்கு கம்மியாக கேட்குதா என்னன்னு தெரியல எனக்கு சவுண்டு. என்கிட்ட மைக்லாம் இல்லை. நான் என்னோடய வாய்ஸ் எவ்வளோ லவுடாக பேச முடியுமோ அந்தளவுக்கு லவுடாக பேசுகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன், பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிற போர்ஷன், இது மட்டும்தாங்க என்னோடது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ், இந்த 2 இதில் மட்டும்தான் என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் வைக்க முடியும். அது எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே. என்ன பண்ணுறதுங்க, சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறப்போ, நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறப்போ இதுதான் நிலவரம். இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். மொத்தம் இங்கே 2 ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால மாவை நல்லா கரைச்சி நான் இப்போ வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ஊற்றி பார்ப்போம், வருதா வரேன். கல் சூடாயிட்டு இந்த சவுண்டு வருது. சின்னதாகவே ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிப்போம். ஒழுங்காக வரலன்னா இந்த கரண்டி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் வீட்டில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ ஊற்றிட்டேன். இப்போ கரண்டி போட்டு பார்ப்போம், பெறப்போ கரெக்டாக வருதாங்க. ஒட்டிக்கிச்சு, சேம் ப்ராப்ளம். என் மாமியார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப
அந்த கல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் அதில் வந்து நல்லா ரோஸ்ட்டு மொறுன்னு சுடணும். பட் எப்போ சுட்டாலும் எனக்கு அதுலேயும் பிரச்சனை தான், இதுலேயும் பிரச்சனை தான். இப்போ இங்கேயும் ஒட்டிக்கிச்சு. பட் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முழு தோசையை எடுத்துட்டேன். ஏன் தான் இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியல. 3 தோசைக்கு ஹாட் பாக்ஸாக நினைக்காதீங்க. இங்கே இருக்கிற குளிருக்கு நம்ம எவ்வளோ சுட சுட இது பண்ணி வச்சாலும் அது வந்து ஆறிடுது. என்னதான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாலும் அதுவுமே அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வெளியில் வைக்கிறதுக்கும் இதில் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் நான் இந்த பட்டை, பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அதோட சேர்ந்து அந்த மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்கணும். இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துட்டு பாருங்க, இந்த கலர் மாதிரி மாறி வந்துட்டு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போது இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு வடிகட்டிட்டு கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு குடிச்சிட்டு அப்படியே வெறும் குடிக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு குடிங்க. ரொம்பவும் வந்துட்டு சுட சுட குடிக்க வேண்டாம், கொஞ்சம் ஆறின பிறகு குடிங்க. லெமன்னு அதுக்கப்புறம் தேன் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ராவா சாப்பிட பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தேன் கூட வந்துட்டு ஊற்றி சாப்பிட்றது. போய் எடுத்துருக்கேன், ஒன்று என்னோட ஹஸ்பண்டுக்கு, ஒன்று எனக்கு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். டெய்லி இது குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாரமாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நான் வந்து கொஞ்சமாக லெமனு புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஆறின பிறகு இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நம்ம கிச்சன் டாப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சில பேர் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாதுங்க. நம்மளுக்கு எப்போதுமே நம்ம வீட்டில் கருதுணி யூஸ் பண்ணி தான் பழக்கம். ஸோ அதேமாரி கிளாத் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் நான் எப்போதுமே கருதுணி வச்சு தான் துடைப்பேன். அப்போ தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்காச்சும் அந்த மாதிரி தோணி இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு இப்படி தாங்க தோணுது. நம்ம குக் பண்ண தடையவே தெரியக்கூடாது, அந்த மாதிரி வந்துட்டு கிச்சனை க்ளீன் பண்ணணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பளபளன்னு இருக்குன்னு. இப்போ கிச்சன் டாப்பை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு பேக் கேமராவில் காட்டுறேன். க்ளீனாக இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். இது கொஞ்சம் சமைச்ச மாதிரி தெரியுதா இல்லை க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியுதா? எப்போதுமே இது தாங்க என்னோடய போர்ஷன். இந்த சைடு தான் என்னோடய போர்ஷன். என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சைடும் வச்சுருக்கேன், ஏன்னா அந்த சைடு பத்தாது இல்லையா. ஸோ என்னோடய இட்லி குண்டான், அதுக்கப்புறம் இது இங்கே தான் வெங்காயம், பூண்டு, கத்தி எல்லாத்தையும் வச்சுருக்கிறது. இது கடையில் என்னோடய கொஞ்சம் கிராசரிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போது இதை வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். எப்போதுமே சமைச்சு முடித்த பிறகு இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழேயும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்தவங்க வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை பாருங்கள். மற்றவங்க தான் வேறு மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க, நான் வந்துட்டு இப்படி க்ளீன் பண்ணி பழகிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் தொடப்பக்கட்டை வச்சு இப்படி க்ளீன் பண்ணி பழகிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் நான் இப்படி க்ளீன் பண்ணியே பழகிட்டேன். ஸோ எல்லோரும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அப்படி தான் பெருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஒட்டரை குச்சி மாரி இருக்குல்ல, பட் இதை தான் வச்சு இங்கே க்ளீன் பண்ணுறாங்க. நானும் இங்கே வந்ததுலேருந்து இதையே தொடப்பக்கட்டை மாரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னியாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரில. எனக்கு ஆனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா தொடப்பக்கட்டையில் கொட்டுறதுக்கும் இதில் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இதில் க்ளீன் பண்ண மாதிரியே தெரியாதுங்க. ஸோ அதனால் தொடப்பக்கடையை தான் தேடிட்டுருக்கேன். இந்தியன் கிராசரி. My back is very pain. stiff.
freeze, I think. Yeah, so that's why I wanted to Walk. some blood going Circulation. Yes, blood circulation. Okay, okay, bye. But I also got samosas. Samosas for chat items, cooling time chat items, and cold coffees or something. Treat. Yeah, okay. இந்த பையனும் எங்கள் வீட்டில் தான் இருக்கான். அவன் இப்போ தான் வெளியில் போயிட்டு வந்திருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆகிடுச்சான் வாக் போய். இப்போ வெளியில் சரியான கோல்டு. இந்த டைமில் வாக் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால், அவனுக்கு ரொம்ப நாளாக ஆகிடுச்சான் வாக் பண்ணி. அதனால் இன்றைக்கி வாக் பண்ணிட்டு வந்தானா. அவனுக்கு ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சான், பேக் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சான். அப்படியே போயிட்டு சமோசா சாட்டு, கொஞ்சம் ஹாட்டான காஃபீஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கான். நான் பாத்திரம் கழுவ போகிறேங்க. இந்த சைடு அந்த பசங்களோட கிடக்கு, இந்த சைடு நான் இப்போ குக் பண்ணதுனால கிடக்கு. நான் எப்போதுமே குக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அந்த பசங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் பண்ணுங்கள். சில சமயம் கொஞ்சம் எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாக பாத்திரம்லாம் போட்டுட்டாங்கன்னா நம்ம எங்கே வச்சு கழுவுவோம், எப்படி வாஷ் பண்ணுவோம், அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சில டைம் அந்த பிள்ளைங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் அமைதியாக இருந்துருவேன். சம்டைம்ஸ் என்னோடய மைண்ட் அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு இதுவுமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிக்கிட்டு நான் எப்படி அடிக்கிருக்கேன்றதை காட்டுறேன். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஜிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இது வந்துட்டு அந்த பசங்களோடது. ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் வந்துட்டு அடுக்கி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வேலைகள் இதோட முடிஞ்சுதுங்க. இதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுக்கு பரிமாறிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போய் படுத்து தூங்கிடுவோம். இப்போ என்னோடய ஓட்ஸு ஸ்மூத்தி இதை தாங்க நான் என்னோடய டின்னர். இதை நான் குடிச்சிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. பட் என்னோடய லைஃப் ஸ்டைலில் டெய்லி நான் என்னென்ன ரொட்டீன் வேலைகள் பார்க்குறேன் அப்படின்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, எப்படி அதை நான் சமாளிக்கிறேன்றதை இன்னுமுக்கு வரப்போகிற வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு. தேங்க்யூ, பாய்.